ஹாய்ங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான விளாக் இது. என்னோட பொண்ணோட 5த் பர்த்டே செலிப்ரேஷன். அவ வந்து இப்போ பொறந்த மாரி இருக்கு. அதுக்குள்ள 5 இயர்ஸ் ஆயிடுச்சு. முதல் யாராவது ஆதி பேபி அப்படின்னு சொன்னா, ஒண்ணும் சொல்ல மாட்டா. இப்போலாம் வந்து அ ஆதி பேபின்னு சொன்னா, நான் பேபி இல்ல. நான் வந்து பிக் கேர்ள் ஆயிட்டேன். அந்த அளவுக்கு சொல்ல ஆரம்பிச்சுட்டா. குழந்தைங்க வந்து ரொம்ப சீக்கிரம் வளர்ற மாரி இருக்கு. நாங்க வந்து ஈவ்னிங் தான் செலிப்ரேட் பண்ணோங்க ஆதி பர்த்டேவ. ஈவ்னிங் எல்லாரும் ஆஃபீஸு, ஸ்கூலெல்லாம் முடிச்சுட்டு வர்றக்கு கரெக்ட்டா இருக்கும்னு சொல்ட்டு, ஈவ்னிங் தான் பிளான் பண்ணியிருந்தோம். எல்லாரும் ஈவ்னிங் வந்தாச்சு. இவங்க எல்லாரும் வந்து இங்க பக்கத்துல இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு, அதுக்கப்புறம் வந்து ஆதியோட ஸ்கூல் ஃப்ரெண்டு எல்லாரும் வந்திருந்தாங்க. எல்லாரும் ஒட்டுக்கா பார்க்கும்போது வந்து ஒரே எக்ஸைட்மென்ட் தாங்கலங்க யாருக்கும். யாரையும் எந்த குட்டீஸையும் கையிலேயே பிடிக்க முடியல. அவ்ளோ ஆட்டம். அதுக்கப்புறம் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்ததுக்கப்புறம் வந்து அவர் போய் கேக் வாங்கிட்டு வந்திருந்தாரு. நாங்க இங்க பக்கத்துல ஒரு ஷாப்ல தான் சொல்லியிருந்தோம் கேக்கு. ஈவினிங் தான் டெலிவரி சொல்லியிருந்தோம். ஏன்னா, அவ்ளோ பெரிய கேக்க வந்து ஃப்ரிட்ஜ்குள்ள வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, கேக் கட் பண்றக்கு ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி ஒரு 4:30 போல சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் அவரும் ஃப்ரெண்டும் போய் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் கேக் கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கை தட்டு தாங்க. கை தட்டு கை தட்டு கை தட்டு. பேசுங்க கிளாப் பண்ணுங்க. கிளாப் பண்ணுங்க. இவரும் வராமா. இங்க 6:00னா ஊர்ல வந்து 10:30 ஆச்சுங்க. ஊர்ல எங்க வீட்ல எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆதி கேக் கட் பண்றத பார்க்கறதுக்கு. எங்க அம்மாவுக்கு ஒரே வருத்தம். ஆதி வந்து ஊர்ல இல்ல பர்த்டே அன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு. போன வருஷம் ஆதி பர்த்டேக்கு வந்து இந்தியால இருந்தோங்க. ஆதி பர்த்டே முடிச்சுட்டு ஒரு 2 நாள்ல வந்து கிளம்பி ஜெர்மனி வந்தோம். இந்த வருஷம் வந்து இங்க செலிப்ரேட் பண்ற மாரி தான் இருக்கு. கேக் கட் பண்ணிட்டு எல்லாத்துக்கும் கேக் போட்டு குடுத்துட்டு எல்லாரும் ஃபோட்டோ எடுத்தோங்க. அதுக்கப்புறம் வந்து ரொம்ப எல்லாத்துக்கும் ரஷ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எல்லாரும் சாப்பிட்டுட்டு ஃபர்ஸ்ட்டு குட்டீஸ் எல்லாத்துக்கும் ஊட்டி விட்டுட்டு, அதுக்கப்புறம் எல்லாரும் பெரியவங்க எல்லாம் சாப்பிட்டு முடிக்கிறதுக்கு ஒரு 9:00 மேல ஆயிடுச்சு. நாளைக்கு வந்து வொர்க்கிங் டேங்க. அதனால எல்லாரும் கொஞ்சம் நேரத்தில கெளம்பணும். அதனால என்னால கடைசி நேரத்தில வந்து நான் டின்னர் ப்ரிப்பேர் பண்ணது இதெல்லாம் எதுவுமே என்னால எடுக்க முடியல. நைட்டு டின்னருக்கு வந்து இட்லி, சாம்பார், சட்னி, வெண்பொங்கல், அதுக்கப்புறம் வந்து பரோட்டா, பரோட்டாக்கு சால்னா பண்ணியிருந்தேங்க. ஒரு நல்ல நாள்ல நம்ம குடும்பத்த, நம்ம ஊர மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நெனச்சோம் அப்படின்னா, இது மாரி ஒரு சின்ன சின்ன செலிப்ரேஷன்ஸ் தாங்க நம்மள சந்தோஷமா வச்சுட்ருக்கும். நாளைக்கு ஒரு வீடியோல பார்க்கலாங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.